Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மெரினால் நடந்த ஹேர் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்தியன் ஹேர் ஃபோர்ஸ் நடத்திய ஹேர் ஷோ தான் இது. பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இது ஒரு மெகா 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹேர் ஷோ. நாங்கள் டைரெக்டாக போனோம், டைரெக்டாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு வேண்டி என்கரேஜ் நாங்கள் பண்ணியிருந்தோம். நாங்கள் பண்ண என்கரேஜ் அந்த சோல்ஜர்ஸ்லாம் தெரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது கேர்ஃபுல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது நமக்கான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க, வாட்டர் பாட்டில் நிறைய எடுத்துகிட்டு போயிடுங்க, ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. சில பேர் கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ரௌடான இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பாருங்கள். க்ரௌடாக இருக்கிறதுக்கு போய் பார்க்கணும், டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 9 o'clock அந்த மாதிரி 8:30 9 o'clockலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்க முடியும். கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கான அந்த க்ரௌடில் போய் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் வந்து 11 o'clockன்றது நாங்கள் 10 o'clock போய் ரீச் ஆனோம். அங்கே 10 o'clock நாங்கள் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரொம்ப கிட்டக்க போகல, கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். ஏன்னா கிட்டக்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே உட்காந்துட்டாங்க. எல்லாமே பிளேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு. அப்போ அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்கில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வரவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு பின்னாடி தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலனால, ஏன்னா நான் செல்ஃபாக என்ஜாய் பண்ணுறதுக்காகலாம் நான் எடுக்காமல் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கேமராலாம் கிடையாது, நார்மலான கேமரா. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் என்னென்னு பார்க்குறேன். ஷோ வந்துட்டு ஷார்ப்பாக 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 11 o'clock ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த ஸ்கையில் இருந்தபடியே அங்கேருந்து அப்படியே பேராஷூட்டில் ஜம்ப் ஆனாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் இருந்தது. என்னடா இது மேலே பார்க்குறோம், ஒரு குட்டியாக இருந்துச்சு. என்னது குட்டியாக வருது, அப்புறம் பார்த்தா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி டைமில் அப்படியே கிட்டக்க வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே ஸ்கைலேருந்து கிரவுண்டுக்கு வரும்போது அப்படியே மெஸ்மரைசிங்காக ஆகிட்டேன் நான். என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு கிளாப்ஸ், என்னால் கத்தவே முடியல. என்னால் எவ்வளோக்குள்ள கத்தவே நினச்சோ அவ்வளோ நான் கத்தினேன். அவ்வளோ இது வச்சு அப்படியே வந்து அப்படியே இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கையில் நம்மளுடைய ஃப்ளாகை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துடுது. அதுதான் நம்மளோட நாட்டுக்கு நம்ம வச்சுருக்க மோர் அண்ட் மோர் லவ்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டும் போகும்போது, ஒவ்வொரு ஹெலிகாப்டர் பறக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஸ்பீடு, அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸ்கையில் வந்து ஒரு பிளைன் போனால் கூட நான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன். நான் எங்கள் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் ஒரு ஃப்ளைட் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். நான் அதை கூட அப்படியே பார்த்துட்ருப்பேன். எனக்கு எப்போவுமே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நாங்களாம் என்னோட காலை தலையிலே படலை நேற்றுக்கு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்துட்டு ஒரு மூவியில் பார்க்கும்போது, நம்ம வந்து எங்கேயாவது போகும்போது இருக்கும்போது ஒரு மைல்டான ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். இது ஒரு அதிகபட்சமான சந்தோஷம். ஏன்னா திருப்பி வந்து இதை நம்ம பார்ப்போமா, நேரடியாக பார்ப்போமா, இது பார்க்குறதுக்கு இன்னும் 21 years நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், நமக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் கிடைக்குமா, அது நமக்கு தெரியல. அதனால கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போகணும், முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். இதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரும்போது பஸ் ஃபெசிலிட்டி தான் கவர்மெண்ட் நல்லா விட்டுருக்காங்க. நீங்கள் அவசரமாக போயிட்டு அவசரமாக வரணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் போயிட்டு அந்த க்ரௌட் இருக்குன்னா க்ரௌட் மூவ் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுன்றதை ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணும், ஆஃப்டர் 1 hour வெயிட் பண்ணணும். அந்த மொத்த பீப்புளும் வந்து அந்த ஷோ முடிஞ்சு 1 o'clock முடிஞ்ச உடனே மொத்த பேர் அப்படியே கிளம்பி அப்படியே ரோட் சைடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு சென்னையே. அங்கே தண்ணி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆகிடுங்க. ஏன்னா அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து வெளியே வரத்துக்கு, உங்களை தூக்கிட்டு வரத்துக்குலாம் அங்கே யாருமே கிடையாது. எல்லோரும் ஃபேமிலியில் இருக்காங்க, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. அங்கே அந்தளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 போலீஸ் தான் இருப்பாங்க. இப்போ 8,000 நான் நியூஸில் பார்த்தேன்.
அவ்வளோதான் போலீஸ் இருப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ டாக்டர்ஸோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யாரும் அங்கே கிடைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஆம்புலன்ஸை கொண்டு வரத்துக்கு ரோடு ஃபுல்லாக ஜாமாக இருக்கனால ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் கம்மியாக இருக்கும். வெளியே வரத்துக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். இதுவும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நினச்சி பார்த்துட்டு அதுக்கான மாதிரி இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 12:50 இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்துட்டு வெயிலில் நாங்கள் 10 o'clockலேருந்து அங்கே தான் இருந்தோம். 10-11 o'clock ஷோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 hour அப்படியே தான் வெயிலில் உட்காந்துட்டு இருந்தோம். அம்பலெல்லாம் கொண்டு போயிருந்தோம், வாட்டர் கொண்டு போயிருந்தோம், அதனால் பிரச்சனை கிடையாது. அப்படியே உட்காந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே நம்ம ஸ்கையை பார்த்துட்டே இருக்கோம். அந்த உச்சி வெயிலில் மேலே பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சு 12:50 இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நம்ம கிளம்பலாம்ப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், ஷோ முடிஞ்சிடும் அப்படின்னாரு. இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நடக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் உங்களோட பாடி வந்து கொஞ்சம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும், கொஞ்சம் ஏர் கிடைக்கும், கொஞ்சம் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் நடந்து வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஏன்னா ஹோட்டல் எல்லாமே வந்துட்டு ஒரு 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கேதரிங் ஆயிருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸு ஃபுட்டு கிடைக்குமான்னு டவுட்டு தான். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் நட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு டம்ளரில் வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் பாட்டில் வந்து என்றைக்குமே என் பேக்கில் இருக்கும். ஸ்நாக்ஸு கொஞ்சம் கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு துப்பட்டா மாதிரி ஒன்று எப்போவுமே வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ராவாக. இது எப்போவுமே என் கையில் இருக்கும். ஏன்னா எதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம போட்டுக்க ட்ரெஸ்லாம் நம்ம துடைக்க முடியாது, துப்பட்டா துடைக்க முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு டவல் மாதிரி ஒன்று நமக்கு தேவை. குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சேஃபாக வாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கடைசியில் ஷோ பற்றி நான் சொல்கிறேனே, ஷோவில் பார்த்தீங்கன்னா ஹார்டின்லாம் போட்டாங்க. அந்த ஃப்ளைட்லேயே அந்த இதுலேயே ஹார்டின் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த ஃபயர் வச்ச மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க எப்படிலாம் அட்டாக் பண்ணுவாங்க நம்மளை, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் காப்பாற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நிஜமாகவே நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் டீமு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்காக பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை வாசிகள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்றது நிஜமாகவே மிகுந்த ஒரு அப்ளாஸ் தான் இது. நான் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் போய் என்ஜாய் பண்ணீங்க, டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிளாப்ஸ் நான் கொடுத்துட்றேன். நானும் அதே மாதிரி எனக்கே நான் கிளாப்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா நானும் என்ஜாய் பண்ணேன் நல்லாவே. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷோ வந்துச்சுன்னா நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கும் தெரிய வரும், இந்த மாதிரிலாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஹார்டின் போட்டாங்க பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய கலர்ஸ், ட்ரை கலர்ஸ் வந்துச்சு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்கையில் அந்த உச்சி வெயிலில் அவங்க பண்ணுறதுலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பர். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அந்த ஃப்ளைட்டோட நேம்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ மெமரைஸ் ஆகவே இல்லை, நான் மறந்துட்டேன். நீங்கள் எல்லாமே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, டிவி பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.